ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன். திஸ் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சீரீஸ். இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம டெய்லி யூஸில் பயன்படுத்தக்கூடிய 10 இம்பார்ட்டண்ட் இங்கிலீஷ் சென்டென்சஸ், அதை சென்டென்ஸ் டைப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சென்டென்ஸை மாடலாக வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸை க்ரியேட் பண்ண முடியும். அதுதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் இல்லை, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான காரியங்களை அதையும் ஈஸியாக எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் இந்த சென்டென்சஸை யூஸ் பண்ணி தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட சிம்பிளாக உங்களுக்கு விளக்கி தர போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஹாய் மக்களே, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்கள் கெரியர் க்ரோத்தை, உங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை அதை அஃபெக்ட் பண்ணுதா? இங்கிலீஷ் ஆன்லைன் இங்கிலீஷ் கோர்சஸ், ஸ்பீக்கிங் கோர்சஸ் நடத்திட்டு இருக்கேன். இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல் கோர்சஸ். உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் இங்கிலீஷில் போகணுன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நம்பர் 1, முதல்ல நான் தமிழில் அந்த சென்டென்ஸை சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு நான் இந்த நேரம் என்னோட எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பேன். இல்லைன்னா நான் நாளைக்கு இந்த நேரம் சென்னையில் போய் சேர்ந்திருப்பேன். ஓகே, நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு உள்ளால ஒரு ஆக்ஷனை செய்து முடிச்சிருப்பேன். இதை நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம். இன்ஃபேக்ட் இதுதான் த ஒன்லி ஒன் யூஸ் ஆஃப் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ரேராக நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆனால் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இதை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டுமாரோ ஐ வில் ஹாவ் ரிட்டன் மை எக்ஸாம் பை திஸ் டைம். நாளைக்கு ஐ வில் ஹாவ் ரிட்டன், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். இல்லைன்னா டுமாரோ ஐ வில் ஹாவ் ரீச்ட் சென்னை by this time. I will have reached, I will have written, she will have written, they will have completed. They will have completed their work tomorrow by this time. இப்படி 2-3 டைப்பில் சொல்லலாம். ஸோ இந்த ஒரு மாடலில் ஃப்யூச்சரில் ஒரு ஃபிக்ஸட் டைமை குறித்து, அது டுமாரோ ஒன்று இருக்கணும்னு கிடையாது. ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் இயர், ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு உள்ளால ஒரு காரியம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவத இப்படி நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. ரொம்ப காமனான ஒரு சென்டென்ஸ். இன்டர்வியூவில் இந்த சென்டென்ஸ் கேட்பாங்க. நீ இந்த ஸ்கூலில், நீ இந்த கம்பெனியில் எவ்வளவு காலமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க? சப்போஸ் அது எப்படி, அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னா, நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் இல்லைன்னா ஸ்கூலில், இன்ஸ்டிடியூஷனில் வேலை பார்த்துட்ருக்கீங்க கொஞ்ச காலமாக, பாஸ்டில் துவங்கி இப்போவும் அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணக்கூடிய டைம்லையும் நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க. அது முடியல, அது பாஸ்ட் ஆகலை. அப்படின்னா இதை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். உங்களுக்கு யார்கிட்டையாவது இது கேட்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீ எவ்வளவு காலமாக இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருக்க? இப்போவும் படிச்சுட்டு இருக்கா. ஓகே, ஸோ நீ எவ்வளவு நேரமாக எனக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க? எல்லாமே சேம் தான், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே, ஹவு லாங் அப்படி தோங்கணும். எவ்வளவு காலமாக, ஹவு லாங் ஹாவ் யூ பீன், present perfect continuous. I have been, அதில் உள்ள have இந்த பக்கம். How long have you been working in this company? How long have you been working in this company? How long has she been waiting for the job? அவ எவ்வளவு காலமாக ஜாபுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா? How long has she been waiting for the job? How long has it been raining? எவ்வளோ நேரமாக ரெயின், மழை பெய்துட்டு இருக்கு? எவ்வளவு நேரமாக உள்ளதை எவ்வளோ வருஷமா அப்படின்னு கேட்கலாம். For how many years have you been working
இன் திஸ் கம்பெனி. எவ்வளோ வருஷங்களா இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ்வலி நம்ம அதோட ஆன்சர் சொல்லும்போது அதையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் தான் சொல்லுவோம். ஓகே, ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங், இட் ஹேஸ் பீன் ஒர்க்கிங், ஐம் சாரி, இட் ஹேஸ் பீன் ரெய்னிங், ஷீ ஹேஸ் பீன் trying for job for the last 4 years. It has been raining for 2 hours. I have been working in this company for 5 years. Something like that. Third one, குறிச்சு வச்சிருக்கேன். இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். நம்ம மாறி மாறி கான்வர்சேஷனில் இருக்கும்போது, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஹேங் அவுட் பண்ணும்போது, வா நமக்கு போகலாம், ஓகே, வாங்க நமக்கு போகலாம், இல்லைன்னா வா நமக்கு போகலாம். சிம்பிள் தான், கம், வாங்க. இல்லை கொஞ்சம் ரிக்வஸ்டாக கேட்கணும்னா ப்ளீஸ் கம். உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பில் இல்லை, கொஞ்சம் ரெஸ்பெக்டபுளாக கேட்கணும்னா ப்ளீஸ் கம், லெட் அஸ் கோ, எல்இடி, லெட், யூஎஸ், நம்ம, யூஎஸ்னா நம்ம போகலாம், லெட்ஸ் கோ. லெட்டர்ஸை சுருக்கி எல்இடி அப்பாஸ்ட்ரஃபி எஸ், லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லலாம் ஸ்போக்கன் இங்கிலீஷில். ப்ளீஸ் கம், லெட்ஸ் கோ, தயவுசெய்து வாங்க நாங்கள் போகலாம். ஓகே, கம், லெட்ஸ் கோ. இதை கொஞ்சம் மாற்றி யூ ஸ்டே ஹியர், லெட் மீ கோ அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இங்கே வெயிட் ஸ்டே பண்ணுங்க. இஃப் யூ வாண்ட் யூ ஸ்டே ஹியர், லெட் மீ கோ, என்ன போக விடுங்க. ஓகே, இஃப் யூ வாண்ட் யூ ஸ்டே ஹியர், லெட் மீ கோ, என்ன போக விடுங்க. ஓகே, இந்த மாதிரி லெட் மீ கோ, லெட்ஸ் கோ. ஓகே, வெரி யூஸ்ஃபுல். ஃபோர்த் ஒன், நீ ஏன் ஃபாஸ்ட்டாக வரல, ஒய் டோன்ட் யூ கம் ஃபாஸ்ட். நீ ஏன் ஃபாஸ்ட்டாக வரக்கூடாது, அந்த மீனிங்கில் வரும் ஆக்சுவலி. ஒய் டோன்ட் யூ கம் ஃபாஸ்ட், நீ ஏன் ஃபாஸ்ட்டாக வரக்கூடாது. ஒய் டோன்ட் யூ ஹெல்ப் ஹிம், நீ அவனை ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஓகே, தட் இஸ் த எக்ஸாக்ட் மீனிங் ஐ திங்க். நீ அவனை ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஒய் டோன்ட் யூ கம் ஏர்லி எவ்ரிடே, நீ ஏன் டெய்லி ஏர்லியாக வரக்கூடாது. ஓகே, ஒய் டோன்ட் யூ. சிக்ஸ்த் ஒன், வெரி இம்பார்ட்டன்ட், எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. நீ அமெரிக்காவுக்கு போயிருக்கியா, நீ தாஜ்மஹால் பார்த்துருக்கியா, ஓகே, நீ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கியா, நீ இந்த டிவி ப்ரோக்ராம் பார்த்துருக்கியா. ரொம்ப காமனாக எப்போவுமே நம்ம டெய்லி கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, பாத்தியான்னு இல்லை, பார்த்துருக்கியா. There is a difference between பாத்தியா and பார்த்திருக்கியா. பாத்தியா மீன்ஸ் பாஸ்ட், எப்போ ஒரு டைம்ல நீ பாத்தியா. ஓகே, பார்த்திருக்கியா மீன்ஸ் நீ இதுவரைக்கும் பார்த்திருக்கியா, எப்போவாவது நீ பார்த்திருக்கியா. ஓகே, இதுவரைக்கும் எப்போவாவது பார்த்திருக்கியா. ஸோ பார்த்திருக்கியான்னா, இல்லைன்னா போயிருக்கியா, பண்ணியிருக்கியான்னா இதுவரைக்கும் உள்ளதை குறிக்கும். டில் த ப்ரெசன்ட், நம்ம பேசக்கூடிய டைம் வரைக்கும் உள்ளதை குறிக்கும். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி நீ அமெரிக்காவுக்கு போயிருக்கியா அப்படி கேட்கறதுக்கு இன்னொரு யூசேஜ் இருக்கு. ஹாவ் யூ பீன் டு அமெரிக்கா, கான் இல்லை, ஹாவ் யூ பீன், BWN. நீ எங்கேயாவது போயிருக்கியா அப்படி கேட்பதற்கு ஹாவ் யூ பீன் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஹாவ் யூ பீன் டு the US? Have you been to Europe anytime? போயிருக்கியா, நீ அவனை பார்த்துருக்கியா, விசிட் பண்ணியிருக்கியா, அதெல்லாம் அந்த வேர்பை யூஸ் பண்ணி கேட்கலாம். ஓகே, ஹாவ் யூ எவர் வாட்ச்ட் தட் ஃபிலிம், இந்தியன் ஃபிலிம். ஓகே, ஹாவ் யூ விசிட்டட் யுவர் மதர் ஆஃப்டர் கம்மிங் ஹியர். சம்திங் லைக் தட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். எஸ்பெஷலி இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவது, நீ அங்கே போயிருக்கியா, ஹாவ் யூ பீன் டு. ஓகே, அதுக்கு ஆன்சர் எப்படி கொடுக்கலாம். எஸ், ஐ ஹவ் பீன் டு த US செவரல் டைம்ஸ். அஃப்கோர்ஸ் ஐ ஹவ் பீன் டு ஆஸ்திரேலியா ட்வைஸ், 2 தடவை. ஓகே, சம்திங் லைக் தட். செவன்த் ஒன், ஐம் சாரி. ஓகே, செவன்த் ஒன்று தான், ஐம் சாரி, செவன்த் ஒன்று தான் விசிட் பண்ணியிருக்கியா, எத்தனை தடவை, அதை நான் கொடுத்துருக்கேன்.
இது ஒன்று நீ போயிருக்கியா, இது வரைக்கும் போயிருக்க. இனி ஒன்று எத்தனை தடவை நீ பண்ணியிருக்க, நீ எத்தனை தடவை விசிட் பண்ணியிருக்க, எத்தனை தடவை போயிருக்க, எத்தனை தடவை யாரையாவது பார்த்துருக்க, எத்தனை தடவை பண்ணியிருக்க, எத்தனை தடவை. அதுவும் ஆக்சுவலி இதுவரைக்கும் அப்படின்னு உள்ள மீனிங்ல தான் வரும். எப்போ நீங்க ஒரு ஆளுக்கிட்ட எத்தனை தடவை அப்படின்னு எத்தனை தடவை பண்ணியிருக்க எழுதியிருக்க இப்படி கேட்கணும்னா அதுவும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல தான் கேட்கணும். ஏன்னா அது இதுவரைக்கும் உள்ளதை மென்ஷன் பண்ணும் பாஸ்ட்ல துவங்கி. ஓகே, how many times have you visited the Taj Mahal? Okay, how many times have you written TNPSC exam? How many times has he appeared for the exam? How many times has he attempted the exam? அவன் எத்தனை தடவை இந்த எக்ஸாமை அட்டெம்ப்ட் பண்ணினான். ஓகே, I have visited Taj Mahal several times, 2 times, twice, something like that. Okay, 8th one, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு எக்ஸ்பிரஷன். ஆனால் டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய யூஸ் பண்ண வேண்டி வரக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் கொஞ்சம் நேரமே வந்திருந்தா நான் அவனுக்கு பணம் கொடுத்துருப்பேன், அவனை ஹெல்ப் பண்ணியிருப்பேன். யாராவது வந்து உங்ககிட்ட கேட்பாங்க, ஓகே நம்ம ராஜேஷ் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறான், அவன் உங்களை தேடி வரவா அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, மை காட், ஐ டோன்ட் ஹாவ் எனி மணி நவ், ஐ ஹவ் ஜஸ்ட் கிவன் மை மணி டு சம்படி எல்ஸ். நான் இப்போ தான் என்னோட பணத்தை இன்னொரு ஆளுக்கு கொடுத்தேன், அவன் நேரமே வந்திருந்தா நான் கொடுத்துருப்பேன், அவன் நேரமே வந்திருந்தா, இல்லைன்னா அவன் நேற்றைக்கு வந்திருந்தா நான் கொடுத்திருந்திருப்பேன், அவன் நேற்றைக்கு வந்திருந்தால் நான் கொடுத்திருந்திருப்பேன், நீ ஏர்லியரா போயிருந்தா உனக்கு பஸ் கிடைத்திருந்திருக்கும். ஆனால் அதுக்கு மீனிங் என்னன்னா, அவன் நேரமே வரல, நான் கொடுக்கவும் இல்லை, என்னால் கொடுக்க முடியல, கொடுக்கவும் இல்லை. அவன் நேரமே பஸ் ஸ்டாண்டுக்கு போகல, அவனுக்கு பஸ் கிடைக்கவும் இல்லை. ஹவு கேன் வி சே? இஃப் கண்டிஷன் வச்சு தான் யூஸ் பண்ணணும். இஃப் ஹீ, அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரும். இஃப் ஹீ ஹேட் கம் ஏர்லி ஐ வுட் ஹாவ் ஹெல்ப்ட் ஹிம், இல்லைன்னா ஐ வுட் ஹாவ் கிவன் ஹிம் த மணி. அவன் நேரமே வந்திருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் would have given, would have helped, would have completed or something like that. If he had come yesterday, I would have given the money. If he had reached the bus stand early, he would have got the bus. அவன் பஸ் ஸ்டாண்டுக்கு நேரமே போயிருந்தா அவனுக்கு பஸ் கிடைச்சிருந்திருக்கும். If he had gone, past perfect tense, to the bus stand early, he would have got, would have third form of the verb. Past perfect na had plus past participle form of the verb, third form of the verb. Write, wrote, written, the written. Kill, killed, the killed. அதுபோல second part line, I would have plus third form of the verb, given, written, completed, like that. Okay, and the last one, இது வந்து பாஸ்ட்ல நடக்கக்கூடிய 2 ஆக்ஷன். ஓகே, நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிளுக்கு உல்டாக வரும். ஓகே, நான் என்ன சொன்னேன், நீ நேரமே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்தா உனக்கு பஸ் கிடைச்சிருக்கும். இது ஒரு ஆன்சர். இந்த ஆன்சர் எதுக்கா இருந்திருக்கலாம்னா, என்னோட ஃப்ரெண்டு வந்து சொல்றாரு, ஆக்சுவலி நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது பஸ் ஆல்ரெடி போயிருந்தது நேற்றைக்கு, இல்லைன்னா இன்னைக்கு காலமே நான் பஸ் ஸ்டாண்டில் ரீச் ஆகும்போது பஸ் வந்து ஆல்ரெடி போயிருந்தது. அப்போ தான் நான் சொல்கிறேன், இஃப் யூ ஹேட் ரீச்ட் ஏர்லி, நீ நேரமே போயிருந்தா, யூ வுட் ஹாவ் காட் த பஸ். அப்போ அவர் சொன்னதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்த போது பஸ் அதுக்கு முன்னாலே போயிருந்தது. ஓகே, இதில் ஒரு சிம்பிள் பாஸ்ட்டும் பாஸ்ட் பர்ஃபெக்டும் வரும். when I reached the bus stand, the bus had left already. இதில் 2 டென்ஸ் வருது. when I reached, இது when வச்சு தான் யூஸ் பண்ணணும் ஆக்சுவலி.
அது பொழுது, போன பொழுது. ஓகே, ஒரு ஆக்ஷன் போனது, நான் போன பொழுது. பஸ் இல்லைன்னா ட்ரெயின் அதுக்கு முன்னாலே போயிருந்து, அது ரெண்டாவது ஆக்ஷன். நான் போனது ஒரு ஆக்ஷன், ட்ரெயின் இல்லைன்னா பஸ் போனது ரெண்டாவது ஆக்ஷன். ரெண்டும் போனது தான். இதில் எந்த ஆக்ஷன் முதல்ல நடந்து எந்த ஆக்ஷன் ரெண்டாவது நடந்தது, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ட்ரெயின் போனது இல்லைன்னா பஸ் போனது தான் முதல்ல நடந்தது. அதுக்கு பிறகு தான் நான் போயிருக்கேன். ஓகே, இப்போ நான் போகிறதுக்கு முன்னாலே ட்ரெயின் போயிருந்து, ஸோ அது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். நான் போனது செகண்ட் ஆக்ஷன். ஸோ ஃபர்ஸ்டில் நடந்ததை பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும், செகண்டில் நடந்ததை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். இந்த ரெண்டு ஆக்ஷன், ரெண்டு சென்டென்ஸு கம்பைன் பண்ணதுனால வென் யூஸ் பண்ணணும். அப்பொழுது, நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போன பொழுது, பஸ் அதுக்கு முன்னாலே போய்விட்டிருந்தது. ஓகே, when I reached my friend's house yesterday, இல்லைனா தியேட்டரை வச்சு சொல்லலாம். when I reached the theater in the morning, the movie had already started. The movie had already started. When I reached the theater, நான் தியேட்டரில் ரீச் ஆன பொழுது, the movie had already started. மூவி அதுக்கு முன்னாலே ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருந்தது. கண்டிப்பாக இந்த 10 சென்டென்சஸும் உங்கள் டே டு டே லைஃப்பில் பல காரியங்களும், இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான காரியங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண யூஸ் ஆகும். இந்த யூசேஜை நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷில் கொண்டு வரும்போது உங்களுக்கு இன்னொரு டைமென்ஷன், ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியும் ஒரு ஒரு பியூட்டிஃபுல் டைமென்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். யூஸ் பண்ணுங்க. சும்மா கேட்கறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. யூ ட்ரை டு யூஸ் இட். உங்களோட கான்வர்சேஷனில், ப்ராக்டிஸில் யூஸ் பண்ணுங்க. அதுபோல் யாருக்காவது முடிஞ்சால் டீச் பண்ணுங்க. டீச்சிங் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் லேர்னிங். ஓகே, ஏதாவது ஃபர்தர் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. என்ன மாதிரியான நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும், ஓகே, இங்கிலீஷ் லேர்னிங்குக்கு, அதையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, பர்சனல் ஃபினான்ஸ், பிஸ்னஸ், ஓகே, வெல்த் கிரியேஷன், அதுக்கான சேனல். வண்டர்ஃபுல் வீடியோஸ் போட்டிருக்கேன், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Till we meet in the next video, wish you all the best.